சார் வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறந்து 9 வருடங்கள் ஆகுது சார். இப்போ 5 வருடம் முதல்வர் ஸ்டாலினுடைய அவர்களுடைய ஆட்சியும் பார்த்தோம்னா இப்போ ஏற்கனவே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி எப்படி சார் பார்க்குறேங்க? இப்போ முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த நாள் இன்றைக்கி அவங்க இருந்திருந்தால் என்ன இருக்குன்னா ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி நம்ம தலைமையில் சேர்த்துருக்க மாட்டாங்க. மோடியிடம் மத்திய அரசிலும் இணக்கமான ஒரு சூழ்நிலையை கடைபிடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கோம். ஓகே, ஏன்னா அவங்க ஒரு அரசியலில் வல்லுநர். அவங்க சும்மா சாதாரணமாக ஒரு நடிகையாக இல்லை, அதெல்லாம் பார்த்து தான் வந்தாங்க. இப்போ என்ன நடக்கணும், மத்திய அரசினுடைய பல திட்டங்கள் இங்கே வந்திருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யோகி ஆதித்யநாத் நிறைய எடுத்துகிட்டு போகிறாரு அவங்க இதுக்காக. இப்போ அதெல்லாம் போயிருக்காது, தமிழ்நாட்டில் வந்திருக்கோம். அப்புறம் இப்போ ராக்கெட் ஏவுகலம் இதெல்லாம் வந்திருக்கோம். அவங்க அந்த அறிவியல் பூர்வமாக நீங்கள் எது சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. ஸோ அதனால் என்னென்னா இப்போ பாருங்கள், பிரம்மோஸ் இங்கே வந்திருக்கோம். அப்புறம் இப்போ ரயில் பெட்டி தொழிற்சாலையே வந்தே பாரத்தை பாதி கொண்டு போகிறான் வேறு மாநிலத்துக்கு. இது நடந்திருக்காது. இந்த ஐடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த அம்மா இருக்கும்போதே நிறைய தடவை பல மாநிலங்களுக்கு போச்சு. ஆனாலும் இப்போ அவங்க பெரிய இது பண்ணியிருப்பாங்க. இப்போ அமெரிக்கா பொருளாதாரத்தை பற்றி பேசியிருப்பாங்க, ரஷ்யாவை பற்றி என்ன நடந்தது, இது மாதிரி ஒரு அகில உலக அரசியலையும் கணிக்கக்கூடிய ஒரு தலைவியாக இருந்தாங்க. அவங்க இறந்தது தமிழ்நாட்டுக்கு உண்மையை பெரிய இழப்பு. அது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், பெண்கள் பாலியல் வன்முறை, எங்கே பார்த்தாலும் கொலை. ஒரு பேப்பர் எடுத்தோம்னா ஒரு பாலியல் வன்முறை, ஒரு கொலை. இப்போ போலீஸ் சுட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு மெத்தடு கையாளுறாங்க. இதெல்லாம் இருந்திருக்காதுங்க. இப்போ பல வெளிநாட்டு கம்பெனிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டைட்டல் பார்க்கு கலைஞர் கட்டினாலும் அது ஃபில் பண்ணது யாருன்னா ஜெயலலிதா தான். அப்போ என்னென்னா பெண்கள்லாம் 12 மணிக்கெலாம் போவாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். மகாத்மா காந்தி கனவு கண்டார், பெண்கள் என்னைக்கு ஒரு 12 மணிக்கு அந்த பெண்கள்லாம் தெருவில் நடமாடுறாங்களோ அன்றைக்கி தான் உண்மையான சுதந்திரம்னு. அது நம்ம எல்லாமே கண்கூடாக பார்க்கணும். அவங்க ஜெயலலிதா இருக்கும்போது அதெல்லாம் நடந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் இல்லைங்க. எல்லாமே ரொம்ப பயமான சூழ்நிலை. குறிப்பாக பெண்கள் மேம்பாட்டில் இன்னும் அவங்க கவனம் செலுத்தியிருப்பாங்க. அது பெரும் குறை தான் சார். இப்போ பார்த்தோன்னா அவங்களுடைய திட்டங்கள் தான் சார் பெரும்பாலும் பேசுகிறாங்க. ஏன்னா 2011 வரைக்குமே பார்த்தோன்னா அதிமுகவினுடைய ஆட்சி தான். அவங்க கிட்டத்தட்ட 2021லேருந்து 2000 அதான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு 2வது முறை வரும்போது பார்த்தோன்னா மறந்துட்டாங்க. அந்த திட்டங்கள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? சரி, உண்மையிலே அது நல்ல அருமையான திட்டங்கள். ஆனால் அந்த நேரத்தில் என்னென்னா அங்கே மன்மோகன் சிங் அரசு இருந்ததுனால கலைஞரே போய் பணம் கொடுக்காதேன்னு சொல்லிட்டாரு. அதுதான் அவங்களே சொல்லியிருக்காங்க. எது நான் கொண்டு போனாலும், திட்டங்களை கொண்டு போனாலும் இவங்க இந்த அரசு போய் நமக்கு முட்டுக்கட்டையாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயங்களை இது பண்ணணுன்னாங்க. நிறைய விஷயங்கள்னா சாதாரணமாக அவங்க பேச போனால் ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். அதுதான் இப்போ பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு கொடுத்த அவங்க திட்டங்கள் அது பார்த்தோம்னா ஆடு மாடுகளாகட்டும், அதுக்கப்புறம் பெரும்பாலும் பெண்களுக்கான சுய உதவி குழுவாகட்டும், இது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அது எப்படி சார் அவங்களுக்கு இது மாதிரி பெண்கள் வளர்ச்சிக்கும் அது எப்படி சார் அவங்களுக்கு அது தோணுது? கண்டிப்பாக ஒரு ஆணுன்னா வெளியில் போவான். அவள் பெண்களுக்காக என்ன பண்ணாங்க, பொருளாதார உதவி கொடுத்து, உதவி பணம் கொடுத்து நீங்கள் எல்லாமே ஒரு தொழில் தொடங்குங்க அப்படின்னா அதை வச்சு தான் இன்றைக்கி டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு காரணமே ஜெயலலிதா போட்ட திட்டம் தான். அதை தான் கொண்டு போய் இவங்க வேறு மாதிரி மடம் மாற்றிட்டாங்க. ஓகே, பாருங்கள், இப்போ ஒரு கால்நடை கொடுத்தாங்க, ஆடுகள் கொடுத்தாங்க. நீங்கள் ஆடு இப்போ அவங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்டுருந்தாங்க. நீங்கள் ஆட்டுக்கறி என்ன விலைங்க? 1800 300. ஒரு விவசாயி ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலம் தொடர்ந்து இருந்து இன்னமும் அதே மாதிரி பண்ணியிருந்தா 2 விஷயங்கள் நடந்திருக்கும். இந்த ஆக்கிரமிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகள், அது பொதுமக்களே தட்டி கேட்டிருப்பான். அவனுக்கு தெரியல. இப்போ மாடு இருந்தால் மாடு போய் மேயணும், அதுக்கான மேய்ச்சல் நிலங்கள் வேணும், அப்புறம் தண்ணீர் வசதி வேணும். இப்போ இதெல்லாம் கேட்டுருப்பாங்க. அதே பொருளாதார மேம்பாடு கண்டிப்பாக ஆடுகள் பொருளாதார மேம்பாடு எங்கேயும் இருக்குது. இப்போது சில மாநிலங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் நிறைய கறி, இந்த ஆட்டுக்கறி நிறைய இங்கே சென்னைக்கு வர அதிகமான இது இங்கே கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. அதேமாதிரி பால் எப்படி நம்ம வெளி மாநிலங்களிலிருந்து வருது, இப்போது ஆந்திராவிலேருந்து வருது, கர்நாடகாவில் வருது. இப்போது ஏற்கனவே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்த ஆடு பசு மாடெல்லாம் கொடுத்து அந்த வளர்ப்பு இன்னும் அதிகமாக இருந்தால் நம்ம வெளி மாநிலம் வாங்கக்கூடிய. கண்டிப்பாக சார். நம்ம அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமப்புற பொருளாதார மேம்பாடுகள் இன்னும் வளர்ந்துருக்கும். நீங்கள் சொல்லவே முடியாது. இப்போ எல்லாமே 100 நாள் வேலையாகிறதுக்காக போய் நிற்கிறாங்க. ஒரு 5 மாடு வச்சுருந்தீங்கன்னா 5 லிட்டர் இப்போ பாருங்கள் எத்தனை பால் கறக்குது. பாலோட விலை இன்றைக்கி என்ன இருக்குது? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பண்ணது இன்றைக்கி நம்ம டீ குடிக்கணும் 15 ரூபா. ஆனால் அந்த திட்டங்கள்லாம் வந்தால் நம்ம ஒரு 8 ரூபாயிலே முடிச்சுட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஜெயலலிதாவுடைய ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னா நல்ல ஒரு தீர்க்க தரிசியாக நான் பார்ப்பேன்.
சில விஷயங்கள் காமராஜருக்கு அடுத்து எதிர்கால திட்டங்களை பார்த்தது வந்து ஜெயலலிதா தான். அது மறுக்க முடியாத உண்மை சார். அதுக்கப்புறம் சைக்கிளு, இலவச கணினி, அதெல்லாம் வந்து எப்படி சார் அந்த திட்டங்கள் பார்த்துங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த கணினி வளர்ச்சி அந்த அம்மா கொடுத்தனால தான் இன்னைக்கு ஐடியில் எல்லாம் நம்ம இருக்கலாம். இன்னைக்கு அமெரிக்காவில் சிலிக்கான் வேலையில் இருக்கிற பசங்க நம்ம தமிழ்நாட்டு பசங்க ஆணும் பெண்ணும் எல்லாமே ஜெயலலிதா போட்டு அவங்க கொடுத்த ஒரு ஆதரவு தான். அந்த அம்மா நீ கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னணியில் இருக்கோம். வேறு எந்த மாநிலமும் கிடையாது. ஜெயலலிதாவுக்கு தான் அந்த பேர் போய் சேரணும். சார், இப்போ அம்மா உணவகங்கள், அம்மா வாட்டர் பாட்டில், அம்மா சிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குறைந்த விலையில் எல்லாமே இருந்தது சார். இப்போ இந்த அரசு வந்து அதெல்லாமே வந்து சரியான வந்து செயல்படுத்தல. இப்போ அந்த திட்டங்கள்லாம் அது எப்படி சார் அவங்க செயல்முறைப்படுத்துனாங்க? மக்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க அதெல்லாம்? ஏன் மக்கள் அந்த அம்மா உணவகங்கள்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்களுக்கு போய் யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில். இப்போ அதெல்லாம் போச்சு. ஏன்னா அந்த நிர்வாகம் சரியில்லை, நல்லா இல்லை. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை சாதம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அம்மா. அப்போ அவங்க போகும்போது என்ன சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ், இந்த கருவேப்பிலை சாதம் வந்து நீரிழிவு நோயாளிக்கு நல்லதுன்னு சொல்லி அவங்களும் சொல்ல போய் அது மக்களே போட்டமே தான் அது வழியாக கொடுத்தாங்க. கருவேப்பிலை சாதம் கொடுங்க இது. அப்புறம் நிறைய விஷயங்களை அவங்க அடுத்தடுத்து செய்த அந்த இதெல்லாம் பார்த்தா தண்ணி பாட்டில் 10 ரூபாய்க்கு கிடைக்கணும். உண்மையிலேயே எல்லா விஷயமும் நோய்கள் எப்படி வருதுன்னா அந்த தண்ணி மூலம் தான், வாட்டர் பவுண்ட் டிசீஸ் தான் நிறைய உலகத்தில். அதை கரெக்டாக 10 ரூபாய்க்கு கிடைச்சாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் 20 ரூபாய்க்கு விற்றுருந்தது. அது நிறைய இது பண்ணாங்க. அந்த அம்மா இப்போ சைக்கிள் கொடுத்தாங்க. நிறைய பேர் இப்போ இந்த பஸ்லாம் போய் பாருங்கள். இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் போகும்போது போக முடியாத ஒரு சூழ்நிலை அன்றைக்கி. அப்போ எல்லாமே போய் இப்போ சைக்கிளில் ஆரம்பித்தது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய த மேன் மூ ஷார்ட் டுமாரோ சொல்லுவாங்க. நாளை என்ன நடக்க போதோ அதை வந்து எடுத்ததில் பெரும் பங்கு, நல்ல பெருமை ஜெயலலிதா. சார், 2016 பிறகு வந்து பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நிர்வாகத்தை முன்னெடுத்து அப்படியே வந்திருந்தார் சார். அவருடைய திட்டங்கள்லாம் எப்படி சார் பார்க்குறாங்க? மாணவர்களுக்கு அதே வந்து கரெக்டாக வந்து கண்டினியூவாக எல்லாத்தையும் வந்து கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்தாரு. அந்த மடிக்கணினி, அந்த சைக்கிள் எல்லாமே வந்து பார்த்தோங்கன்னா அதுக்கப்புறம் இந்த 7.5% இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறது? சரி, அது மட்டும் இல்லாமல் தாலிக்கு தங்கம்னு ஒன்று இருந்தது. அதெல்லாம் கூட எடப்பாடி வந்து எதையுமே வந்து அவர் தடுக்காமல் தான் எல்லாமே செஞ்சார். அவர் ஆட்சி காலத்தில் அந்த ஜெயலலிதா அம்மா என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணார். அது மேலே எந்த ஒரு இதுவும் இல்லை. அது இல்லாமல் அவருடைய ஆட்சி காலத்துலாம் கொரோனா வந்து உலகமே அமெரிக்காவாக பயந்தது. சும்மா ஈஸியாக கையாண்டவர் வந்து எடப்பாடி பழனிசாமி. அது வந்து அவர் அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல பேரை சேர்க்க விதமாக தான் அவர் ஆட்சி நடத்தினார். அதில் எந்த குறையும் இல்லை. இப்போ எல்லாருக்கும் தெரியும் சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா கட்டுமான பொருட்கள் எந்த இதில் இருந்தது, இப்போ வந்து கட்டுமான பொருட்கள் எவ்வளோ இருந்ததுன்னு சொல்லி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அம்மா சிமெண்ட்டுகளே வந்து பார்த்தோம்னா ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குமே. இப்போ வந்து சிமெண்ட்டினுடைய விலைலாம் தெரியும். எப்படி சார் அதை ஒப்பிட்டு பார்க்குறது? இப்போ அந்த அம்மா வந்து ஜெயலலிதா அவர்கள் எல்லாமே ஏழைகளுக்காக அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூக்கி மேலே கொண்டு போனோம். அந்த பொருளாதார மேம்பாட்டுக்காக அம்மா சிமெண்ட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள், ஈவன் இது கூட நீங்கள் கம்பி கூட அதில் வந்தது. அந்த மாதிரி இதில் வந்து இப்போ இவரும் வந்து நிறைய செஞ்சார். அதில் என்னென்னா நிறைய வீடுகள் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல 4 மாடிக்கு மேலே வீடு கிடையாது, அந்த 5 மாடிக்கு மேலே மேக்ஸிமம். ஆனால் இவர் தான் வந்து மறுசீரமைப்பு பண்ணி நீங்கள் 21 மாடியில் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, சென்னை மாநகரம் ஃபுல்லாக விண்ணை எட்டும் இது பண்ணதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. ஸோ அதனால் அது மறுக்க முடியாது. அதை தான் இவங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவர் போட்ட திட்டங்கள் அவர் தான் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசினுடைய எல்லாத்தையும் ஓகேன்னு சொன்னவர் அவர் தான். அவர் மோடியெல்லாம் எதிர்க்கணும்லாம் கிடையாது. மோடி என்னெல்லாம் நல்லது சொன்னாரோ அப்படியே ஏற்றுக்கொண்டார் அவர். அதுதான் இன்றைக்கி எல்லாரும் சொல்லுவாங்க, இன்றைக்கி பெரிய பெரிய வீடுகளுக்கு அந்த இது குடிசை மாற்று வாரியம் பேரெல்லாம் மாற்றிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் பழனிசாமி தான். அவரும் சொல்லலை, அவங்க கட்சியும் கண்டுக்கல. சார், அவர் இருந்த 4 ஆண்டு காலம் எப்படி சார் இருந்தது தமிழ்நாடு? தமிழ்நாடு வந்து உண்மையிலே எல்லாமே ஒரு கட்டுக்கோப்பாக தான் இருந்தது. ஒரு சில சம்பவங்கள் எப்பவுமே நடக்கும். ஏன்னா அதிக மக்கள் தொகை கொண்டதில் எங்கேயாவது அங்கங்கே குற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நடக்கிற மாதிரி இல்லை சார். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். இப்போ காவலன் செயலின்னு ஒன்று சொல்கிறாங்க. வந்து பார்த்தோன்னா 2 கொலைகள் வந்து நடந்திருக்கு 1 ஹவர் கேப்பில். தென்காசிலேயே வந்து பார்த்தோம்னா நடந்திருக்கு. ஒரு அட்வொகேட்டுக்கு வந்து அரசு வழக்கறிஞருக்கு அது மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ வந்து என்னென்னா ஏதோ ஒரு பின்புலத்தில் யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து இவங்க வந்து ரிமோட் கண்ட்ரோலாக வைக்கிறாங்க. இவனுக்கு பயமே இல்லாமல் போச்சு. என்ன இருந்தாலும் பயம் இல்லாமல் போச்சு. அதுவும் இல்லாமல் இன்னொரு உளவியலாக ஒரு விஷயம் சொல்ல போனால், டாஸ்மாகில் வந்து இங்கே பிடிக்கிறாங்க. எங்கேயும் ரெட் ஹேண்டில் மாட்டுறாங்க டாஸ்மாகில் இருக்குது. இது அமித்ஷாவே சொல்கிற 30,000 கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க. இவ்வளவும் நடந்தும் உச்சநீதிமன்றத்தில் போய் அவங்க ஃப்ரீயாகி வராங்க.
ஸோ இது உளவியலாக அவனுக்கு இந்த தப்பு பண்ணுறவங்களுக்கு கிரிமினல்லாம் தெரிஞ்சு பணம் இருந்தால் எதையும் செய்யலான்னு தைரியமாக பூந்து விளையாடலாம். இன்றைக்கி வந்து சபதம் எடுத்திருக்காரு சார் எடப்பாடி பழனிசாமி, இது மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்கள் நினைவிடத்தில். இந்த ஆட்சியை இது பண்ணிவிட்டு அம்மா ஆட்சி மீண்டும் கொண்டு வருவோம், நீங்கள் தான் துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சார் பண்ணுறீங்க? உண்மையிலே அவருக்கு பக்தி இருக்குது, ஜெயலலிதா மேலே பக்தி இருக்குது. ஜெயலலிதா வந்து யாருக்குமே பொதுப்பணித்துறை தரமாட்டாங்க, ஆனால் எடப்பாடி நம்பி தான் கொடுத்தாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு நல்லது பண்ணுவார் அப்படின்னு. அவர் சொன்னது நல்லதா. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அடுத்த ஆப்ஷன், ஏன்னா நிறைய மாவட்டங்கள் நாங்கள் போயிட்டேன், தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக நாங்கள் போனபடி இந்த ரெட்டை இலைக்கு திரும்பி இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. அவங்க வந்து 27% வச்சுருக்காங்க, இன்னும் அது இன்டாக்டாக இருக்குது 27%. இப்போ பார்த்தீங்கன்னா கூடி இருக்குது, நிறைய பேர் இந்த விஷயங்கள்லாம் கூடி இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவழ்ந்த சாமின்னு சொல்லி இவங்க கிண்டல் பண்ண நினச்சி ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ எல்லாமே அவர் தவழ்ந்தா கூட எங்களை தவழ விடவில்லை அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன இளைஞர்கள்லாம். அது உண்மையிலே அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சார். நன்றிங்க சார். நன்றி.